சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகமெங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு நுணுக்கமான பதிவு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் அதில் கண்டிப்பாக இருக்கும். என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக ஜாதக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில். நன்றி. இப்போ நான் சொல்ல வர்றது கிரகங்கள் இயங்குவது, கிரகங்கள் தான் அனைத்துமே செய்யுது. ஒரு குண்டூசியை அப்படி எடுத்து வைக்கக்கூட கிரகங்களோட அனுமதி வேணும்னு நான் சொல்லுவேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ இறைவனுக்கு கட்டுப்பட்டதான் கிரகங்கள். அப்போ அந்த கிரகங்கள் அது நிற்கக்கூடிய சாரத்தில் இயங்குதா, கிரகங்களுக்கு இப்போ வெல்கிற சேர்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் பலன் தெரிகிறதாங்கிறத தான் இதில் நான் விளக்க பாருங்க. ஜாதகரான் 4/7/1979 காலையில் 4:10 ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காரு. சித்திரை 3ஆம் மாதம், 46 வயசு ஆகுது. துலாம் ராசி, ரிஷப லக்னம், சந்திரனுடைய ஒளிநிலை வளர்பிலை நவமி. சரியா? தலைப்பு கிரகங்களை இயக்குவது சாரமா சுபத்துவமா பாவத்துவமா, இதுல பலன் இருக்கு. இதை ஊன்றி கவனிங்க, பொதுமக்கள் கவனிங்க. ஜோதிடமே அப்டேட் தான். இன்னைக்கு சொல்லாத கருத்து நாளைக்கு வரும். மறைபொருள் சாஸ்திரம் யாரும் கரை காண முடியாத விஷயம். இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, ஜனனகால தசா இருப்பு செவ்வாய் 2 வருஷம் 1 மாதம் 14 நாள் ஜனனகால தசா இருப்பு. இதுல இருந்தா இப்ப நடக்கிற தசா பத்தி கூட்டி என்ன நடக்குன்னு சொல்றதுங்க. சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் தெரியும். சித்திரை 3ஆம் பாதத்தை வாங்கியிருக்கு செவ்வாய் சாரம். தந்தையார் திருவாதிரை சாரம், ராகு சாரம் வாங்கியிருக்காருங்க. திருவாதிரை 4ஆம் பாதத்துல ராகு வாங்கியிருக்காரு. அப்ப சாரத்துல தான் இருக்குன்னா, இந்த அப்போ சாரம்ங்கிறது சனி செவ்வாய் ராகு ஒரு கொடுமையான கிரகங்கள்னு தெரியும். ராகு கொடுமையாகவும் இருப்பார், ஒரு இது நல்ல விதமாக இருப்பார். அது அவருடைய இணையிடக்கூடிய அமைப்பில் தான். சுயச்சாரம் ராகு கிடையாது, அப்படி ஒரு பலன். சனி செவ்வாய் கடுமையான கிரகம், சனி முழு பாவ கிரகம், செவ்வாய் பரவாயில்லை. அப்போ அவங்க கடுமையாக இருந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபட்ட சாரம் கடுமையாக இருக்கும். அந்த சாரத்தை தான் இவங்க 2 பேரும் தாயும் தந்தையும் வாங்கியிருக்காங்க. தாயை குறிக்கூடிய சந்திரனும் தகப்பனார் குறிக்கூடிய சூரியனும் வாங்கியிருக்காங்க. அப்போ வயசு கம்மியாக தானே இருக்கணும். தந்தையார் 75 வயசு வரை இருந்திருக்காரு, தாயார் 71 வயசு வரை. தந்தையார் தவறுனது 8 வருஷம் 10 மாதம் 22 நாள், தாயார் தவறு 1 வருஷம் 2 மாதம் 23 நாள். அப்போ நிறைய வயசு இருந்திருக்காங்களே, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சாரத்தில் எந்த பலனும் இல்லை. சுபத்துவ பாவத்துவம் தான். காற்றாற்று வெள்ளம் அடிக்கிறது மாதிரி ஒரு விஷயங்களை இந்த சுபத்துவ பாவத்துவங்கள் புரட்டி போடும். இந்த அமைப்பில் தான் இது நடந்திருக்குது. காரணத்தை சொல்கிறேன். இப்போ ராகு சனியும் நெருங்கி இணைந்து செவ்வாய் பார்வை தொடர்பு. செவ்வாய் 4ஆம் பார்வை, சனியோடைய 10ஆம் பார்வை, ராகுவோடு சேர்ந்த சனியுடைய 10ஆம் பார்வை இங்கே கிடைக்குது. இப்போ இவங்க இருந்ததுக்கான காரணம் சுபத்துவ பாவத்துவம், கிரகங்களுடைய வெளிச்ச இருட்டுன்னு சொல்கிறேன். அது எப்படிங்கன்னு சொல்லிடுறேன். தாயார் இருந்ததற்கு காரணம் கடக வீடு. தாயாருக்கு கடக வீடு 4ஆம் வீடு, கடக வீடு சந்திரன். கடக வீட்டில் நல்ல அமைப்பு, ராகு சனி தொடர்பு இல்லை. அப்போ கடக வீடு ஓகே. சந்திரன் வளர்பிறை நவமி, ராகு சனி பார்த்தாலும் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருட்டு எடுபடாதுங்கிற அமைப்பு நல்லா இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு பார்வைங்க. இதனால தான் தாயார் 71 வயசு வரை இருந்தாங்க. சரி, தந்தையாரை பார்ப்போம். தந்தையாருக்கு சூரியன் வீடு, சிம்ம வீடு. சூரியன் 9ஆம் அதிபதி, ராசிக்கும் பார்க்கணும் சில நிலையில். அப்போ பாருங்க, சிம்ம வீட்டில் ராகு சனி இருக்குது. அப்போ அப்பா டேமேஜா? இதை காட்டிலும் வெளிச்சம் நல்லா இருக்கா? சூரியன் சுக்கிரனை 2ஆம் நிலை சுபக்கிரகமான சுக்கிரனை அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு பக்கத்தில், சத்தானவர். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை, ராசிக்கு 9க்கும் அதே சுக்கிரன் இருக்காரு சூரியனோட. அப்போ நல்ல நிலைமை தானே. இப்போ அப்பா இருந்தது காரணம் சாரம்னு கணக்கெடுத்தோம்னா அவங்களுக்கு வயசு இவ்வளோ வந்திருக்காது. ஏன் வந்தது? சாரத்தில் எதுவுமே இல்லை, சுபத்துவ பாவத்துவம் தாங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்டிப்பான முறையில் எந்த ஜாதகத்தில் இருக்காலும் இது ஹைலைட்டான ஜாதகம். அப்போ கிரகங்களை இயக்குவது, கிரகங்களுடைய ஒளியும் அடுத்த கிரகங்களுடைய ஒளியும் அதனுடைய ஒளியும். இருளாக இருந்துச்சுன்னா இருள் நடக்குதா, இத்தகைய பலனை குறைக்கணும். வெளிச்சமாக இருந்தால் நல்ல பலனை சொல்லணும். சுபத்துவ பாவத்தில் தான் இருக்குது. ஐயா அவருடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் எதிர்காலத்தில் கண்டிப்பாக பேசும் அப்படிங்கிறேன். இப்போ மீண்டும் சொல்கிறேன், ஜாதகம் பார்க்கறதுக்கு என்னுடைய திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப்பில் பாருங்கள், மதுரை சாய் செல்வம். சரியா? பலன்களை திருப்தியாக எடுத்து தெரிந்து கொள்ளலாம். பயனுள்ள வீடியோக்கள் தினசரி வரும், பாருங்கள். ஜோதிடத்தை நன்கு உணருங்கள். நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.